மஞ்சரப்பட்டு. ஹாய் அண்ட் வெல்கம் டு ஜீ தமிழ் வழங்கும் மஞ்சரப்பட்டி. நான் இன்னும் விழுப்புரத்துல தாங்க இருக்கேன். வருஷம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து உருவாச்சுங்க. அதாவது செப்டம்பர் 30 1993 வருஷம். அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து விழுப்புரத்துக்கு பிறந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் பிறந்த நாளான இன்னைக்கு வந்துட்டு நம்ம எங்க வீட்டு சமையல்ல என்ன சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க போய் பார்ப்போம். இன்னைக்கு எங்க வீட்டு சமையல்ல நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு குக்கிங் ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ண போறோங்க. விழுப்புரத்துல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி நம்மளுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நிஷு. உங்களோட சொந்த ஊரே விழுப்புரம் தானா? ஆமா. born brought up எல்லாமே விழுப்புரம் தான். சரி, விழுப்புரத்தை பத்தி சொல்லுங்க. விழுப்புரம் is a very good trading center, trading point. Floating population நிறைய இருக்கும் விழுப்புரத்துல. வந்துட்டு போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. Mainly it has so many engineering colleges around there and medical colleges here. Pondicherry is nearby. பாண்டிச்சேரி இங்க பக்கம். 30 minutes. 30 minutes. Yeah. சோ அடிக்கடி பாண்டிச்சேரி போயிட்டு வருவீங்களா? Weekend. வீக்கெண்ட்லாம் பாண்டிச்சேரி போயிடுவீங்க. ஓகே. சோ நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்களா? வர்க் பண்றீங்களா? ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. என்ன படிச்சீங்க? விஷுவல் கம்யூனிகேஷன். விஷுவல் கம்யூனிகேஷன். இன்னைக்கு உங்களுக்கு என்ன டிஷ் செஞ்சு கட்ட போறீங்க? ஜிஞ்சர் பாலக்காய். ஜிஞ்சர் பாலக்காய். பாலக்கலாம் போடுவீங்களா அதுல? நோ, நாட் பாலக்காய். ஜிஞ்சர் போடுவீங்கனா? ஓகே. சோ ஜிஞ்சர் பாலக்காய். இன்னைக்கு வந்துட்டு நம்ம விழுப்புரத்துல கத்துக்க போற டிஷ்ஷோட பேர் வந்து ஜிஞ்சர் பாலக்காய். விழுப்புரம் இன்னைக்கு விழுப்புரத்துல யாரோட பர்த்டேன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? விழுப்புரத்துல தானே பிறந்து வளர்ந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அது கூட தெரியாது உங்களுக்கு? உங்களை ஆக்சுவலா விழுப்புரத்துல இருந்து வெளில அனுப்பணும். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் பிறந்த தினம் இன்னைக்கு. செப்டம்பர் 30 வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் பிறந்த தினம். அதை நீங்க கொண்டாட மாட்டேன்றீங்களா? பாத்தீங்களா? ஓகே. சோ இந்த ஜிஞ்சர் பாலக்காயா இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல சொல்லுங்க. மைதா மாவு, அரிசி மாவு, பச்சை மிளகா, லெமன், உப்பு, கடுகு, ஜிஞ்சர், உப்பு, லெமன், பெருங்காயம், ஆயில். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமா. நல்ல காரசாரமா இருக்கும்னு சொல்லுங்க. இருக்கும். ஓகே. சோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து சில்லி, ஜிஞ்சர், கொஞ்சமா உப்பு, லெமன் எல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். சோ முதல்ல பச்சை மிளகாய் போட்டுலாமா? எவ்வளவு பச்சை மிளகாய் எடுத்துப்பீங்க? 4. அப்புறம் அடுத்தது ஜிஞ்சர். சோ இஞ்சியும் நல்ல கொஞ்சம் சைஸபிள் அமௌண்ட் தான் போடுறீங்க. ரொம்ப திகட்டாதா? இல்ல, திகட்டாது. அப்புறம் லெமன். இன்னொரு பீஸ். ஆமா, ஒரு கப்போட மெஷர்மென்ட் படி we are like doing. சோ ஒரு லெமன் போட்டுக்கணும். கொஞ்சமா உப்பு. அப்புறமா வந்து லெமன் சால்ட். லெமன் சால்ட்? யா. இது எதுக்கு ஆக்சுவலா? it gives taste. யா. அப்புறமா கொஞ்சமா பெருங்காயம். தண்ணி எல்லாம் ஊத்த வேண்டாம்ல? இல்ல, ஆக்சுவலா லெமன் சேர்த்திருக்கோம் இல்லையா, கிரைண்ட் ஆகலன்னா தண்ணி ஊத்திக்கலாம். சரி. அரைச்சாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊத்தணும். நல்ல அந்த ஜிஞ்சரோட ஸ்மெல் வருது இல்லையா? இப்ப நல்லா அரைச்சாச்சு. இது என்ன பண்ணணும்? இப்ப அந்த மாவுக்கு அரிசி மாவு, மைதா மாவு ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு அதோட சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே. இது வந்து 2 கப் மைதா மாவு எடுத்துக்கணும். அதோட அரிசி மாவையும் போட்டுலாமா? ஆமா, அரிசி மாவு போட்டுக்கலாம். இது வந்து 1 கப் அரிசி மாவு. வீட்ல பாத்திரம் எல்லாம் வெள்ளி தானா? இல்லையா? இல்லையா?
இது வெளி தானே? ஆமா வெளியே. அப்புறம் இப்ப மிக்ஸ் பண்ண பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அதோட சேர்த்துக்கணும். சரி. மத்தபடி உங்களோட ஹாபிஸ்ல என்ன? டிராயிங், லிஸ்னிங் டு மியூசிக். மியூசிக். தென் போட்டோகிராஃப். போட்டோஸ் எடுப்பேன். தென் இஃப் இட்ஸ் லைக் பாசிபிள் ஐ டு எடிட்டிங். எடிட்டிங்? எங்க எடிட்டிங்னா என்ன மாதிரி விஷயங்கள? லைக் மை போட்டோஸ் அண்ட் ஆல் ஐ ஷூட் ரைட். அத வந்து எடிட் பண்ணிப்பேன். அத எடிட் பண்ணுவீங்க வீட்லயே? வீட்லயே. சோ மியூசிக்ல இன்ட்ரஸ்ட் உண்டு? அப்ப நல்ல சாங்லாம் பாடுவீங்க? நாட் மச் பட் பாடுவீங்க. அடடா. ஓகே, அப்ப வந்து எங்களுக்கு ஒரு பாட்டு, என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அந்த பாட்டு பாடுங்க எங்களுக்கு. என்ன பாட்டு பிடிக்கும்? எனக்கு வாரணமாயிரம்ல இருந்து அனல் மேலே பண்ணி துளி பிடிக்கும். கொடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதுல இது பண்ணலாமா? ஆமா. பாடுங்க. அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மழை துளி இவைதானே இவனி. வெரி குட். நான் சரி இன்னைக்கு விழுப்புரம் பர்த்டே வச்ச ஹாப்பி பர்த்டே சாங் பாடுவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா பாத்தீங்களா சினிமா பாட்டு பாடிட்டீங்க. ஹாப்பி பர்த்டே சாங் பாட மாட்டீங்களா? வேணாமா? ரொம்ப சைல்டிஷா இருக்கும். சைல்டிஷா இருக்குமா? சரி ஓகே. அப்புறம் கடுகு வந்து தாளிக்கணும் ஃபர்ஸ்ட். சோ லிட்டில் பிட் ஆஃப் ஆயில். ரிஃபைன்ட் ஆயில். ரிஃபைன்ட் ஆயில். சோ இதுல வெறும் கடுகு மட்டும் தான் தாளிக்கணுமா வேற ஏதாவது இதுல? இல்ல, கடுகு மட்டும் தான் தாளிக்கணும். ஆக்சுவலா அது பாயில் ஆயிட்டு இருக்கட்டும். அதுல ஒரு ஸ்பூன் கீ போட்டா நல்லா இருக்கும் டேஸ்ட். ஒரு ஸ்பூன்? சோ இதோட சேர்த்து பிசையணுமா? ஆமா. சோ இப்போ அத பிசைஞ்சிட்டு நம்ம வந்து அத போட்டு ஃப்ரை பண்ண போறோம். ஆமா, டீப் ஃப்ரை பண்ண போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் வச்சிரலாம். ஓகே, அடுப்பை பத்த வச்சிருங்க. இதுக்கு எவ்வளவு எண்ணெய் ஊத்தணும்? நிறைய ஊத்தணும்? நிறைய ஊத்தணும். இது ஆக்சுவலா வந்து ஆயில் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்ல இருக்க கூடாது. ஆக்சுவலா மாடரேட்டா இருந்தா நல்லா இருக்கும். சரி. இப்போ இத பெசையணும். எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் ஊத்த கூடாதா? ஊத்தணும். கொஞ்சமா ஊத்துனா போதும்ல? லைட்டா. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். ஆமா. இப்போ எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ ரெடி ஆயிடுச்சு. சோ இத வந்து பால் மாதிரி சின்ன சின்னதா பண்ணிடுங்க. சின்னதா. சீடைங்க அவ்வளவுதானே? சீடை மாதிரி. ஆமா, சீடை. அதுக்கு என்னமோ ஜிஞ்சர் என்ன சொன்னீங்க? பாலக்காய. பாலக்காயா? ஏமாத்துறீங்களா? ஏமாத்தலங்க. சோ இது சின்ன சின்னதா நம்ம வந்து இந்த சீடை ஷேப் கொண்டு வந்துடணும். அது அப்படி பண்ணலாம், இல்ல ஓவலா சின்ன சின்ன ஓவலா பண்ணலாம். ஓவலா எடுத்துட்டு வரணும். ஆமா. ஓகே. இத அப்படியே நம்ம வந்து எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஆமா. இந்த மாதிரி எவ்வளவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணனும் இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல? இல்ல, இந்த மாவு ஃபுல்லா பண்ணனும். அது அப்படியே ஒரு லாட்டா போட்டா தான் வேலை ஆகும். ஆமா, லாட்டா போட்டு. சரி. பல்கி. ஓகே, இந்த மாதிரி நமக்கு ஓவல் ஷேப்ல அவங்க கொண்டு வர போறாங்க. அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், நம்ம அதை வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்மளோட இந்த சூப்பரான ஓவல் ஷேப்புக்கு பிரமாதமா நிறைய ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எண்ணெயும் நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சு. சோ இப்போ அடுத்து வந்து இத ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ஆமா, ஃப்ரை பண்ணு. ஓகே. முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையாவும் இருக்க கூடாது. மாடரேட்டா இருக்கணும். அப்புறம் கருப்பாயிடும். ஆமா. இந்த லெமனோட அந்த ஸ்மெல், இந்த இஞ்சியோட ஸ்மெல் எல்லாம் சேர்ந்து பிரமாதமா வருது இல்லையா? எவ்வளவு நேரம் இது வந்து ஃப்ரை ஆகணும்? ஒரு மாதிரி கோல்டன் பிரவுன் அந்த மாதிரி கலர் வர வரைக்கும். கோல்டன் பிரவுன். சரி, இது அப்படியே சாப்பிடலாம்ல? இது கூட சட்னி கிட்னி எதுவும் தேவையில்லை? ஸ்நாக்ஸ். இது நம்ம 4 நாளா கூட போடக்கூடாதா?
இல்ல போட்டா வந்து ரொம்ப பிளாக் கலர் ஆயிடும். சோ ஃபுல்லா ரொப்பிடணும் ஆயில் ஃபுல்லா. இப்போ ரெடி ஆயிடுச்சு. யா எடுத்துடலாமா? சரி. இதுல நம்ம ஸ்வீட்டும் பண்ண முடியுமா? ஸ்வீட்டும் பண்ணலாம், ஈவன் பட்டர் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். சோ இப்போ நம்மளோட இந்த ஜிஞ்சர் பாலக்காயா ரெடி. எஸ், ரெடி ஆயிடுச்சு. பிரமாதமான ஜிஞ்சர் பாலக்காயா பார்க்கிறதுக்கே ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். நிஜமாவே வண்டர்ஃபுல்லான ஒரு குக்கிங் ரெசிபி நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம். Thank you so much. ஓகேங்க, ஜிஞ்சர் பாலக்காயா இதை நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். ஜிஞ்சர் பாலக்காயா ப்ரிப்பேர் பண்றதுக்கு மிக்ஸி ஜாரை ஓபன் பண்ணிக்கோங்க. பொடியா நறுக்குன பச்சை மிளகாய் அதோட சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. லெமன் சால்ட் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை முதல்ல நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது நல்ல ஒரு திக்கா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு மைதா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிற விழுதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் இதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல வந்து ஒரு சின்ன கடாய் வைங்க. அதுல 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டு நம்மளோட மாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல இன்னொரு சட்டியை வைங்க. சட்டியில கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாவுல இருந்து சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து நீங்க டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ஜிஞ்சர் பாலக்காயை தயாருங்க.